Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 5th October 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது வந்து இப்போ தொடர் இறக்கத்திலிருந்து ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டவ் ஜோன்ஸ் அப்படின்றது அந்த பெரிய இறக்கத்திலிருந்து அப்போது ஒரு சின்னதான ஒரு இறக்கம் அப்படின்னு சொல்லலாம், -0.05%. ஆனால் அதற்கு மாறாக S&P 500 நாஸ்டாக் ரெண்டுமே ஓரளவுக்கு இப்போ ரீபவுண்ட் ஆயிருக்கு. இது ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு தான் சொல்லணும். S&P 500 0.85% அளவுக்கு ஏற்றத்திலும், நாஸ்டாக் ஆனது 1.35% ஏற்றத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கூடிய விரைவில் ஐடி நிறுவனங்கள்லாம் வந்து தங்களுடைய காலாண்டு முடிவை வெளியிடும். அதை ஒட்டி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்று ஓரளவுக்கு ஏற்றத்துடன் துவங்கி ஏற்றத்துடனே வியாபாரமாகி வருகிறது. இதை நம்ம வந்து ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது இறக்கத்தினுடைய ஏற்றம் தற்காலிக ஏற்றமாகத்தான் இப்போது பார்க்க வேண்டியுள்ளது. அடுத்து அதே மாதிரி நம்மளுடைய நிஃப்டி ஆனது கிஃப்ட் நிஃப்டி என்ற பெயரில் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அது வந்து கம்பேரிட்டிவ்லி அப்படின்றது பெரிய அளவில் ஒரு துவக்கமாக இல்லைனாலும் கூட பெரிய இறக்கம் இல்லாமல் ஒரு மார்ஜினலி கேப் அப் ஒரு 20-30 புள்ளிகள் என்ற அளவுக்கு சற்று ஏற்றத்துடன் துவங்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை, அதனால நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரியும் இருக்கிறதுனால அதுக்குண்டான ஒரு ஏற்றம் கூட நிகழலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டில் அந்த ரேஞ்ச் ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா. நான் வந்து 19,500 சப்போர்ட் லெவல்ல இருந்து இப்போ எங்க கொண்டு போயிட்டோம், 19,250 சப்போர்ட் லெவல் கொண்டு போயிட்டோம். அதனால இட் இஸ் ஸ்லோலி ட்ரிஃப்டிங் டவுன். அது மாதிரி மேல ரெசிஸ்டன்ஸ் லெவலும் 19,850ல இருந்து 750 கொண்டு வந்திருக்கு. நிஃப்டி பேங்க் இன்னும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இன்னும் அந்த லோவர் பேண்ட் உடைக்கல. அதுக்கு அருகாமையில் இப்போ வந்திருக்குதுன்றது ஒரு நிஜம்தான். அதனால இந்த வாரம் இது தக்க வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரம் அது உடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கிறது நம்ம பார்க்குறோம், 4.7%. அது மாதிரி டாலர் இண்டெக்ஸும் 106.56. ஓரளவுக்கு இது ரெண்டுமே குறைஞ்சிருக்கிறதுன்றது பங்கு சந்தைக்கு சாதகமான ஒரு சூழலை பார்க்கலாம். பிரெண்ட் க்ரூடும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கணிசமான அளவு விழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். 86.24. அதாவது சில தினங்களுக்கு போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 94ல இருந்தால் அங்கேருந்து எங்கே விழுந்திருக்கு, 86.24க்கு விழுந்திருக்கு. ஸோ கோல்டில் பெரிய மாற்றம் இல்லை, $1,826 பெர் அவுன்ஸில் இருக்குது. ஒரு $2 $3 ஏற்ற இறக்கத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றதும் தொடர்ந்து ரூபாய் டாலருக்கு எதிராக வலிமை குன்றி காணப்படுவதை பார்க்குறோம். 83.24ல இருக்கு. இப்போ தொடர்ந்து 83க்கு மேலே கடந்த ஒரு வாரமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால இன்னமும் நம்ம வந்து ரூபாயானது டாலருக்கு எதிராக வலிமை குன்றி காணப்படுவதாகவும் டாலர் வலிமையாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆர்பிஐனோட மீட்டிங் நாளைக்கு நடக்க இருக்கிறது. எல்லாருமே வந்து முதல்ல வட்டி விகிதத்தை பற்றி சொல்லும்போது வட்டி விகிதம் அப்படின்றது குறைக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்குமோன்னு ஒரு காலத்தில் பேசப்பட்டது. இப்போ எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லை வட்டி விகிதம் வந்து இந்த முறை ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றம் இல்லாமல் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு. இது வந்து நம்ம வங்கித்துறையில ஒரு கண் வச்சுக்கணும். எனி அட்வர்ஸ் இம்பாக்ட் அது நம்மளுடைய லோவர் லெவலில் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்லஸாக இருக்கிறாங்க. அவங்களுடைய செல்லிங்கோட அளவு எப்படி 2 மடங்காக மாறி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ 4424 4,424 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய விற்பனை என்பது ஓரளவுக்கு தாக்குப்பிடித்ததுக்கான காரணம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 1,769 கோடிக்கு வாங்கி இருப்பதாகும். இருந்தாலும் டைரக்ஷன் வைஸ் செல்லர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஏறக்குறைய எஃப்ஐஸ் வந்து 75% என்ற அளவிற்கு டெரிவேட்டிவ்ஸ்ல செல்லர்ஸாக இருக்கிறாங்க. LME அப்படின்னு சொல்லக்கூடிய லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் மண்டே டு ஃப்ரைடே 11 AM நடத்துகிறோம். சின்ன ஃபீல 499 per week. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை. அதாவது பெரிய அளவு இறக்கம் நிகழ்ந்த பிறகு பையர்ஸ் ஓரளவுக்கு திரும்ப மேட் எ கம்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை. ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு இறக்கத்துல இருந்து கொஞ்சம் மீட் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பொருள். ஸோ இந்த ஒரு முயற்சி அப்படின்றது இன்னைக்கு கொஞ்சம் தொடர்வதற்கான வாய்ப்பும் இருப்பதா பார்க்குறோம். 19,650 அது க்ளோசஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 19,250 க்ளோசஸ்ட் சப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய
அவசியம் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.